ஜனநாயக பாதுகாவலர் நமக்காக இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தமிழர் எடப்பாடி. அதனால்தான் அவர் மேல அவ்வளவு வன்மத்தை கொட்டுறாங்க, அவர்களை பரப்புறாங்க, பணி சொல்றாங்க. ஆகவே இன்றைக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இன்னைக்கு கூட 12 பேர் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை வெளியே தூக்கி போட்டால் அவர்கள் கட்சி பிரிந்து விட்டது, கட்சி சிதறி கிடக்கிறது. எங்க சிதறி கிடக்கிறது? நான் சோழர்களுக்கு இதே அமைச்சராக இருக்கிற போது, நான் இங்கே எம்எல்ஏ இருக்கிற போது வந்திருக்கேன், இதே கருத்தை எம்எல்ஏ இருக்கிற போது, அமைச்சராக இருக்கிற போது வந்திருக்கேன். அப்போதெல்லாம் பார்க்காத உற்சாகம் இப்போது உங்கள் முகத்திலே சத்தியமாக இருக்கிறேன். இது ஒன்று உங்களை மேம்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக உண்மையிலே எதிர்கட்சி வந்தால்தான் அங்காட்சி கற்பே வரும். வெற்றிவேல் வீரவேல் மன்னாரி மன்னன் மக்கள் தலைவர் பட்டோட தலைவர் புரட்சி தலைவர் தொடங்கிய இந்த இயக்கத்தை களத்திலே வெற்றி பெற செய்யுங்கள் என்று இந்த தொண்டர் படையினா நமக்கு போகலாம். திமுக என்னன்னா திருமணம் நடக்குது எல்லாம் என்னை காட்டும் நல்லா இருந்துச்சு. ஆகவே உறுதியாக நான் சொல்லுகிறேன், இனி சோழவன் தொகுதியிலே உதயசூரியன் உதிக்காத இரட்டையை நான் மனது மக்கள் தயாராகிவிட்டார். அதற்கு நீங்கள் முழு மனதோடு அர்ப்பணிப்போடு உங்களுடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அன்பான வேண்டுகோள். நீங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த 241 பேர்கள் நம்முடைய பூத் லெவல் ஏஜென்ட் PLA2 நம்முடைய கிளை செயலாளர்கள். உங்களுடைய மனசாட்சிப்படி நீங்கள் உதயகுமார் தம்பி இந்த நிமிடத்திலிருந்து என் மனசாட்சிப்படி புரட்சி தலைவர் அவருடைய மன்னாரி மன்னன் மக்கள் தலைவர் பாரதிசாமி இளைஞர் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆணை மீது புரட்சி தலைவர் எடப்பாடியாரை முதலமைச்சரின் அமர்த்துவதற்கு இந்த சோழவந்தான் தொகுதி வெற்றியை நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம் என்கிற உறுதியை நீங்கள் ஏற்க வேண்டும் என்பதுதான் இந்த அடியனுடைய தாழ்மையான வேண்டுகோளாக உங்கள் பாதங்களில். அதனால உங்களுக்கு அதை சொல்றேன், இதை சொல்றேன், அப்படி சொல்றேன், இப்படி சொல்றலாம் இல்லை. நிச்சயமாக மாவட்ட செயலாளர் என்கிற முறையில உங்களிடத்திலே நான் உறுதி தருகிறேன். நீங்கள் போர்க்களத்துக்கு செல்கிற போது கைவீசு என்று உங்களை போர்க்களத்திற்கு இனி நாங்கள் அனுப்ப மாட்டோம். உங்களுக்கு தேவையான நவீன ஆய்வுகளோடு தான் நாம் போர்க்களத்தில் சென்று எதிரியை வீழ்த்துகிற அந்த வல்லமையோடு தான் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கிளைக்கழக செயலாளர்கள் களத்துக்கு செல்வார்கள். அங்கே ஏற்கனவே வெல்வதற்காக தங்களை அர்ப்பணித்து உழைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு இவ்வளவு வேலைப்படுவதற்கு மத்தியிலே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று நம்முடைய ஒன்றிய கழகத்துடைய செயலாளருடைய அன்பான அழைப்பை ஏற்று தாயுள்ளத்தோடு வருகை தந்த உங்கள் அனைவருடைய பாதங்களிலும் போடாத ஒரு நன்றியை 101 வரிசையா 241 பேரை நான் வாசிக்கிறேன். வந்திருக்கிறவங்க வரிசையா அந்த மேல வந்து இங்கே ஒன்றிய செயலாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய அருமை சகோதரர் மாணிக்கம் கருப்பையா அவர்கள் உங்களுக்கு ஒரு அன்பளிப்பை வழங்குவார்கள். அதை பெற்றுக்கொண்டு கீழே உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அற்புதமான அந்த காலையிலே ஒரு 5 கடை வெட்டி சாப்பிட்டு சிக்கன் சாப்பிட்டு நல்லபடியாக களத்துக்கு போய் ரெட்டடைய மலர்ச்சி யாரும் எந்திரிக்காதீங்க, புனியண்டின எல்லாம் உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. இந்த பேருங்களை வாசிக்க 1ஆம் வகுப்பிலிருந்து வாசிக்க இந்த மலப்புறத்தில் வந்து இந்த இடப்புறத்தில் இறங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்வேன்.